உடனே அந்த தரிசனத்துல இருந்து எழும்புறாரு. எழும்பி பார்த்த உடனே கேட் கிட்ட 3 பேர் நிக்கிறாங்க. ತಕ್ಷಣವಾಗಿ ಎದ್ದೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಗೇಟಿನ ಒಂದು ದ್ವಾರದ ಬಾಗಿಲಲ್ಲಿ 3 ಜನ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இவருக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இது தரிசனம் வருது. தரிசனத்துல கொர்நேலியு வீட்டுக்குன்னு போன்னு சொல்றாங்க. ஒருத்தன் வீட்டுக்கு போறன்னு பார்த்தா அவங்களோட வேலைக்காரங்க எங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. புரியவே மாட்டேங்குது இவருக்கு. ಅಲ್ಲಿ ದರ್ಶನದಲ್ಲಿ ಕೊರ್ನೆಲ್ನ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇನ್ನೊಂದು ಭಾಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಎದ್ದೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮನೆಯವರು 3 ಜನ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇವ್ರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇಲ್ಲ. உடனே அந்த பையன எடுத்து போறாரு அவர் வீட்டுக்கு. ಆ ಆ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿ ಅವರ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் போய் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮೊದಲು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 28வது வசனம் என்ன சொல்றாரு? 28ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? அவர்களை நோக்கி ஆ. அந்நிய ஜாதியானோடே அந்நிய ஜாதியானோடே கலந்து கலந்து அவனிடத்தில் ஆ. போக்கு வரவாய் இருப்பது ம், யூதன் ஆனவனுக்கு ம், விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ம். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆமென். பாருங்க ஆண்டவர் காமிச்சிட்டாருன்னா நம்ம அத 100% கீழ்ப்படியணும். என் குடும்பத்தார் என்ன சொல்றாங்க? என் தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்க? என் பரம்பரை என்ன சொல்லுது? என் ஜாதிகாரன் என்ன சொல்றான்? எதுவும் தேவையில்ல. தேவன் சொல்லிட்டாருன்னா என்ன ஆயிருச்சு? யாரோட மைண்ட் சேஞ்ச் ஆச்சு ஃபர்ஸ்ட்? பேதுருவோட மைண்ட் சேஞ்ச் ஆச்சு. அவனுடைய ஆக்ஷனும் சேஞ்ச் ஆயிருச்சு. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿರ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಅವರ ಒಂದು ಮನೆಯವರಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ಆತನ ಹಿರಿಯರು ಏನ್ ಹೇಳ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯ ಅಲ್ಲ. ಹೇಳಿದ ನಂತರದಲ್ಲಿ ಆತನ ಒಂದು ಮನಸ್ಸು ಆತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬದಲಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ அதனால எவ்வளவு முக்கியமான சத்தியம் பாருங்க இது. இத நம்ம தெரிஞ்சுக்கணும். 10வது அதிகாரம் அப்போஸ்தலர் வந்து முக்கியமான சத்தியம் சபையின் ಫೌಂಡೇಶನ್ல. ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸಭೆಯ ಅಸ್ತಿವಾರಗಳಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಹೊಂದಿರತಕ್ಕಂತ ಅಧ್ಯಾಯವಾಗಿದೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ. சோ வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு கொர்நேலியு. ಕೊರ್ನೆಲ ಆತನ ಮನೆಯಲ್ಲಿ ಆಹ್ವಾನವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவ வீட்டுக்குள்ளே கால் வச்சதே இல்ல. இவர் வந்து புறஜாதி மக்கள் வீட்ல கால் வச்சதே இல்ல. பேதுரு வந்து அவர் வீட்டுக்குள்ள போறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದ ಅನ್ಯ ಜಾತಿಯವರ ಮನೆಗೆ ಅವರು ಕಾಲ್ಗಳನ್ನೇ ಇಕ್ಕಿರುವುದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಇವರು ಅವರ ಮನೆಗೆ ಹೋಗಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாரும் கொர்நேலியு என்ன பண்ணிருக்காரு? அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, "ஏய் எங்க வீட்டுக்கு ஒரு பிரசங்கியார் வரப்போறாரு பேதுரு" அப்படின்னு அவர் மெசேஜ் நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு ಆರ್ವத்தோட ಮೆಸೇಜ್ ಕೇக்குறாங்க அவங்க. ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ಆ ಪಕ್ಕ ನೆರೆಹೊರೆಯವರನ್ನ ಎಲ್ಲರನ್ನ ಇವಾಗ ಪೇತ್ರ ಅಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಪ್ರಸಂಗಿಯವನು ಬರುವುದಕ್ಕಿದ್ದಾನೆ. ಅವರ ಒಂದು ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರನ್ನ ಆಹ್ವಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಮನೆಯಲ್ಲಿ. பேதுருக்கு ஒண்ணும் தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் தெரியல இவருக்கு. ಪೇತ್ರನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಏನು ನಡೆಯುವುದಕ್ಕಿದೆ ಎಂಬತಕ್ಕಂಥ என்ன ವಿಷಯಗಳು. வந்துச்சு? ஆண்டவர் வந்து தரிசனத்துல வந்தாரு. தரிசனத்துல அந்த வீட்டுக்கு போன்னு சொன்னாரு. நான் போறேன். அங்க போய் பிரசங்கம் பண்ண சொல்றேன்னு சொல்லிருக்காரு. பிரசங்கம் பண்றேன். ಅಲ್ಲಿ ದೇವರು ದರ್ಶನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೋದ ನಂತರದಲ್ಲಿ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡ್ತೇನೆ ಅಷ್ಟೇ. ஆண்டவர் ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு கொடுக்க மாட்டார். ஊழியத்துக்குலாம் நம்ம போகும்போது ஃபுல் டீடைல்ஸ் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ಸೇವೆಗಾಗಿ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣ ಮಾಹಿತಿಗಳನ್ನ ದೇವರು ಕೊಡುವುದಿಲ್ಲ. போக போக நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ದೇವರು ನಮಗೆ ಅದನ್ನು ಪ್ರಚಾರ ಪಡಿಸ್ತಾರೆ. சோ அப்ப நம்ம ஆண்டவர் நம்பியே இருப்போம். நம்ம கண்டினியூஸா ஆண்டவர் நம்ம டிபெண்ட் ஆயிருப்போம். ஆண்டவர் இப்ப என்ன? இவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன மெசேஜ் கொடுக்கணும்? யார்கிட்ட என்ன பேசணும்? என்ன வார்த்தை சொல்லணும்? அப்படின்னு நம்ம கண்டினியூஸா ஆண்டவர் மேல டிபெண்ட் ஆயிட்டே இருக்கிறோம். ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈಗ ಈ ಮನೆಗೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಮುಂದಿನ ಪ್ರಯಾಣವೇನು, ಏನನ್ನ ಮಾಡಬೇಕು, ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಆತುಕೊಳ್ಳಲ್ಪಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. பரிசுத்தாவினாலே நடத்தப்படுற வாழ்க்கை இதுதான். ಇದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜೀವಿತ. கம்ப்ளீட்டா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற வாழ்க்கை. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜೀವಿತ. சோ பிரசங்கம் பண்றாரு பேதுரு. ಅಲ್ಲಿ ಉಪದೇಶವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಪೇತ್ರನು. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவருக்கு. ಏನ್ ನಡೆಯುವುದಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. பேசிட்டே இருக்காரு மெசேஜ். ಮಾತನಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ இயேசுவை ಉಪದೇಶದಲ್ಲಿ. பத்தி சொல்றாரு. ஏசப்பா எப்படி மரித்து உயிர் தெழுந்து ஏசப்பா வந்து எப்படி வந்து அவர்தான் நம்மளுக்கு வந்து பாவத்தின் மன்னிப்பை கொடுக்கிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮರಣ ಹೊಂದಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಮ್ಮ ಪಾಪಗಳಿಗೆ ಅವರು ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ಆತನು ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಯಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. பெந்தேகோஸ்து நாள் என்னைக்கு? பெந்தேகோஸ்து நாள் என்னைக்கு இருந்துச்சு? ಪೆಂತೆಕೋಸ್ತ ದಿನ ಯಾವತ್ತು ಇತ್ತು? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 50 நாள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ 50ನೇ ದಿವಸದಲ್ಲಿ என்ன ஆச்சு? அந்த யூதர்கள் எல்லாம் கூடி இருந்தாங்க. என்ன ஆனார்? ஆவியானவர் வந்து என்ன பண்ணார்? அவங்களெல்லாம் நிரப்பினார் பரிசுத்த ஆவியானவர். ಅಲ್ಲಿ ಯೋಧರೆಲ್ಲ ಕೂತುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಅವರನ್ನೆಲ್ಲರೂ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பார்ட் 2. ಇದು ಇವತ್ತು 2ನೇ ಭಾಗ. பார்ட் 2 அதே சம்பவம் திருப்பி நடக்குதுங்க. ಅದೇ ಒಂದು ಘಟನೆ ಇಲ್ಲಿ ಪುನಃ ಅದು ಪುನರಾವರ್ತನೆ ಆಗ್ತಾ ಇದೆ. அன்னைக்கு யூதர்கள் மேல, இன்னைக்கு யார் மேல? இன்னைக்கு யார் மேல? புறஜாதி ಜನಗಳ ಮೇಲೆ. ಆ ದಿವಸ ಯಹೂದ್ಯರ ಮೇಲೆ ಅದು ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಇವತ್ತು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅನ್ಯ ಜಾತಿಯವರ ಮೇಲೆ ಅದು ನಡೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. இது எப்படி ஆகுதுன்னா பேதுருக்கே ஆச்சரியமாயிருது. ಇದು ಪೇತ್ರನಿಗೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ತೋರಿಸ್ತಾ ಇದೆ. பாருங்க பேசிட்டே இருக்கிற மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கார். 44வது வசனம் படிங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ 44ನೇ ವಚನದಲ್ಲಿ.
இந்த வார்த்தைகளை ஆ. பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் ம். வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கினார். அவர்கள் ம். பல பாஷைகளை பேசுகிறதையும் ம். தேவனை புகழுகிறதையும் ம். பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது ம். பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பிரமித்தாங்க. எல்லாம் ஆச்சரியமாயிருச்சு. அன்னைக்கு என்னாச்சு? பரிசுத்தாவியானவர் வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க? வேற பாஷையில பேசுனாங்க. அதே போல பார்ட் 2 என்ன ஆயிட்டு இருக்குது? புறஜாதிகள் ஜனத்தின் மேல என்ன ஆயிட்டு? பரிசுத்தாவியானவர் வந்து என்ன ஆயிட்டு இருக்குது? அவங்களும் வேற ಬೇರೆ ಭಾಷೆಯಲ್ಲ பேசுறாங்க. ಆ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಯಹೂದರ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬರಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಈ ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு? பார்ஷாலிட்டி பாக்குற தேவன் அல்ல. ದೇವರು ಪಕ್ಷಪಾತ ಮಾಡುವಂತವನಲ್ಲ. எல்லாருக்கும் gift கொடுக்கிறார் ஆண்டவர். ಎಲ್ಲರಿಗೂ ವರಗಳನ್ನು உங்களுக்கு ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. நீ புது விசுவாசியா இருந்தாலும் உனக்கு பரிசுத்தாவியானவருடைய gift, பழைய விசுவாசி இருந்தாலும் பரிசுத்தாவியானவருடைய gift. ನೀನು ಹೊಸದಾದಂತ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ರು ಅಥವಾ ಹಳೆ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ರು ಕೂಡ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ವರವು ನಿಮಗೆ ಸಿಗಲ್ಪಡ್ತದೆ. இப்போ எல்லாரும் கொஞ்சம் क्वेश्चन வரலாம். எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா அப்படின்னு. ಈಗ ಪ್ರಶ್ನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಉದ್ಭವ ಆಗ್ಬೋದು, ನನ್ನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಇದ್ದಾರೆ என்னைக்கு ಎಂಬುದಾಗಿ. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்களோ பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்றார். ಯಾವಾಗ ನೀವು ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா நான் இன்னும் நிரப்பப்படணுமா? ஆமா, நானும் நிரப்பப்படணும். நான் நாளை காலையில நிரப்பப்படணும். நாளனை காலையில நான் நிரப்பப்படணும். இன்னைக்கு நான் நிரப்பப்படணும். டெய்லி என்ன நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால என்ன நிரப்புங்க அப்படின்னு நான் ஜெபிக்கிறது உண்டு. ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವೇನಂತಂದ್ರೆ ಪ್ರತಿ ದಿವಸ ಈ ಒಂದು ದಿವಸವಾಗಿರ್ಬೋದು ನಾಳಿನ ದಿವಸವಾಗಿದ್ದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಕ್ಕಂಥದ್ದು. புதுசா தண்ணி வந்து நீங்க ஃபில்டர்ல ஊத்துறீங்கல்ல, ஃபில்டர் தண்ணி நீங்க இது எடுத்துட்டு வந்து காவேரி தண்ணிய புடிச்சு நீங்க ஃபில்டர்ல ஊத்துறீங்கல்ல புதுசா, அதே போல நிரப்பப்படணும். நம்ம டெய்லி ஆண்டவர்ட்ட நிரப்புங்க ஆண்டவரே, என்ன முழுசா நிரப்புங்க. நான் உம்முடைய ஆவியில நிரம்பி இருக்கணும் எப்பவும் அப்படின்னு நம்ம கேட்கறது தப்பே இல்ல. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆ ನೀರನ್ನ ಒಂದು ಬಾಟಲ್ ತುಂಬಿಸುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಪ್ರತಿ ದಿವಸವೂ ನಮ್ಮನ್ನ ತುಂಬಿಸಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತದ್ದು ತಪ್ಪೇ ಅಲ್ಲ. அந்த இடத்துல நம்ம ஊக்கமாய் ஜெபிக்கும் போது, நம்ம ஆண்டவர்ட்ட வந்து தாகத்தோட நம்ம வரும்போது, ஆண்டவர் என்ன வேணா தருவார். நம்மளுக்கு அந்நிய பாஷை வரத்தை தரலாம், தீர்க்கதரிசன வரத்தை தரலாம், போதிக்கிற வரத்தை தரலாம், எது வேணா தருவார் ஆண்டவரு. அது அவர் டிசைட் பண்ணி எனக்கு தருவார் அவர். ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆತ್ಮದ ಉಳ್ಳವರಾಗಿ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬರುವಾಗ ದೇವರು ಯಾವ ವರವನ್ನು ಬೇಕಾದರೂ ಅವರು ಕೊಡುವುದಾಗಿದೆ. ಅದು ಅವರ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು ಅಥವಾ ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವಂತದ್ದು ಅಥವಾ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತದ್ದು ಅವರ ಒಂದು ಚಿತ್ತವಾಗಿರ್ತದೆ. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், ஆண்டவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு? பார்ஷாலிட்டி காட்ட மாட்டாரு. ಆದ್ರೆ ಒಂದು ಮಾತ್ರ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ, ದೇವರು ಪಕ್ಷಪಾತಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವನಲ್ಲ. அவரை தேடுகிற ஜனங்களை ஆண்டவர் வந்து நிரப்புவாருங்க. ಆತನನ್ನು ಹುಡುಕುವಂತ ಜನರನ್ನ ಆತನು இதுவரைக்கும் நான் நிறைய ತುಂಬಿಸಲ್ಪಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. பேர் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். உண்மையாய் நீ தேவனை தேடும் போது, உண்மையாய் தேவன்ட்ட காத்திருக்கும் போது, நீ தாகத்தோட வரும்போது கண்டிப்பாக அவங்க நிரப்பப்படுறாங்க. 100%, 100 out of 100 நான் எல்லாரையும் பார்த்திருக்கேன். ಅಲ್ಲಿ ನಿಜವಾಗಿಯೂ ಅವರು ದೇವರನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಅವರು ತುಂಬಿಸಲ್ಪಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. தாகமாய் உள்ளவன் எவனும் என்னிடத்திலே வரக்கடவன். அவன் வந்து நான் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை என்ன பண்ணுமா? குடிக்கும் போது ஜீவ நதிகள் அவன் இருதயத்திலிருந்து பரப்பிட்டு ஓடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ದಾಹವುಳ್ಳವರು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರಲಿ, ನನ್ನೊಳಗೆ ಆತನೊಂದು ಜೀವಳಂತ ನೀರನ್ನ ಕೊಡಲ್ಪಡುತ್ತೇನೆ, ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಜೀವದ ಬುಗ್ಗೆಗಳು ಹರಿಯಲ್ಪಡುತ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க உடனே எல்லாரும் பரிசுத்தாவியினால நிரப்பப்படுறாங்க. ಇಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಅವರು ತುಂಬಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே அந்த இடத்துல நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. உடனே பாருங்க, பரிசுத்தாவியினால நிரப்பப்படுறாங்க. உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு ಅಲ್ಲಿ ஒத்துக்கிறாங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟ ತಕ್ಷಣದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಾವು ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பேதுரு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ದೀಕ್ಷಾವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳ ನಂತರ ಅಲ್ಲಿಂದ ಆತನು ಹೊರಟು ಹೋಗ್ತಾ So, ಇದ್ದಾರೆ. சபையில இது என்னது? புதிய ஒரு அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகுது இன்னில இருந்து. ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸದಾದಂತ ಭಾಗ ಇನ್ಮೇಲಿಂದ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತಾ ಇದೆ. சோ நம்ம வாழ்க்கையிலே நான் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை நம்ம படிக்கிறோம், ஆச்சரியமா பார்க்கிறோம், சந்தோஷப்படுறோம். ஆண்டவர் அதே அனுபவத்தை நம்மளுக்கு இன்னைக்கு கொடுப்பார். ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ, ಹೊಸ ಅನುಭವಗಳನ್ನ ಹೊಸದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅನುಭವಗಳನ್ನ ದೇವರು ಕೊಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் நம்ம வந்து பைபிள் ஸ்டடிக்காக, நம்ம ஏதோ டைம் பாஸுக்காக, இல்லாட்டி நம்ம பைபிள் நாலேஜுக்காக இங்க எழுதிருக்குது அப்படின்னு தயவு செய்து நீங்க நினைக்காதீங்க. ಏನೋ ಒಂದು ಸತ್ಯವಾದ ಜ್ಞಾನಕ್ಕಾಗಿ ಅಥವಾ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ದಯವಿಟ್ಟು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಂದ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வாஞ்சிக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಿದ್ದಾರೆ. ஆண்டவர் இன்னும் அதிகமாய் உம்மை நிரப்பணும்னு ஆசைப்படுறார். ದೇವರು ಅಧಿಕವಾಗಿ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ உங்க ಆಸೆ வாழ்க்கையை ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தலைகீழ ஆண்டவர் மாத்தணும்னு ஆசைப்படுறாரு. ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ತಲೆ ಕೆಳಗೆ ಬದಲಾಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். ನಿಮ್ಮದಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಹೋರಾಟಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆನ ಕೊಡಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ உங்களுக்கு ಇದ್ದಾರೆ. இருக்கிற கேள்விகளை அந்த ஆண்டவர்
வந்து பதில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ದೇವರು ಉತ್ತರಗಳನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ஆண்டவர ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கொஞ்சம் அப்படியே உங்க கைக்குள்ள போட்டு ஆண்டவர கண்ட்ரோல் பண்ண பார்க்காதீங்க. ದೇವರನ್ನ ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ನೀವು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡಬೇಡಿ. ஃப்ரீயா விடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்க இஷ்டப்படி என் வாழ்க்கையில நீங்க செய்யுங்க. அத சொல்லிருங்க. ನಿಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ ಅಷ್ಟೇ. இங்க வாஞ்சையோட ஒரு கூட்டம் ஜனம் வந்து உட்கார்ந்து அவர் மெசேஜ கேட்கும்போது பரிசுத்தாவினாலே ஆண்டவர் வந்து நிரப்புறாரு அவங்கள. ಅಲ್ಲಿ ಆಸೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಬಂದ ಒಂದು ಜನಗಳು ಬಂದು ಕೇಳುವಾಗ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತುಂಬಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த அந்த வாஞ்சை ஆண்டவர் கொடுப்பாராக உங்களுக்கு. ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಒಂದು ಆಸೆಯನ್ನ ದೇವರು ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ.